ஹலோ டெக்கீஸ், இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருங்க. இது பார்த்தீங்கன்னா எபிசோட் 7ல் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகுது. இதுக்கு முன்னாடி 6 எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் போய் பார்க்கலாம், மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்து இந்த லைனாக்ஸ் மாஸ்டர்ஸ் கோர்ஸை பற்றி நம்ம நிறையவே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 20+ கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6 எபிசோட் போட்டிருப்போம். ஸோ அதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் பார்த்தா இன்ட்ராக்ஷனே வைக்க மாட்டீங்க. அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ என் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்படி வீடியோ போடுறேன்னு எனக்கே தெரியும். ஸோ அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் எந்த ஒன்றாலும் பண்ணலாம், அப்ரிஷியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இந்த ஒரு வீடியோ அமையுதோ அதே மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், எல்எஸ் அண்ட் சிடி பற்றி ஒரு வீடியோ பார்த்து தனியாக அமைக்க போகிறோம், அதாவது பார்த்தா அப்லோட் பண்ண போகிறோம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ ரீசெண்டாக பார்த்தா இப்போ இந்த ஒரு வீடியோ பார்த்தா எல்எஸ்சிடி பற்றி தான் போட போகிறோம். அதாவது பார்த்தா நான் நார்மலாக எல்எஸ் கொடுத்த உடனே பார்த்தா எல்லா ஃபைலும் பார்த்தா எனக்கு டிஸ்பிளே பண்ணியாச்சு. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நான் எக்கோவில் பார்த்தா எல்எஸ் அண்ட் சிடின்னு பார்த்தா கொடுத்துருப்பேன். ஏன்னா நம்ம எந்த டுட்டோரியல் ஆரம்பிக்க போகிறோம், அதை பற்றி எந்த கமெண்ட்டை சொல்ல போகிறோமோ ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்தா பிரிண்ட் பண்ணலாமேன்னு பார்த்தா நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு வரேன். எல் கொடுத்த உடனே பார்த்தா எனக்கு பார்த்தா நிறைய ஒரு ஹிடனான ஃபைல் எல்லாமே பார்த்தா டிஸ்பிளே ஆகிடுச்சு. அதாவது பார்த்தா என்னென்ன பேக்கேஜஸ் இருக்கோ ஸோ எல்லாத்தோட ஐட்டம்ஸோட கேபி இந்த மாதிரி எம்பி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்தா டிக்ளேர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனே கொடுத்தது. நீங்கள் எந்த மாதிரி கமெண்ட்டை கொடுக்கணும்னு பாருங்கள். அதை பார்த்தா நான் முன்னாடி பார்த்தா ஸ்பேஸே விடாமல் பார்த்தா எல் கொடுத்துருப்பேன். ஸோ எனக்கு பார்த்தா மிஸ்டேக் இருக்குது. அகெயின் பார்த்தா நான் அதாவது ஸ்பேஸ் கொடுத்து எல் கொடுத்துருப்பேன். ஸோ எனக்கு பார்த்தா டிஸ்பிளேவும் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் என்ன கமெண்ட்டாக பார்க்க போகிறோம், IHன்னு நான் பார்த்தீங்கன்னா கொடுத்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அகெயின் பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரி கமெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கிற ஃபைல்ஸுள்ளே இருக்கிற எத்தனை ஃபைல்ஸ் இருக்குது, ஸோ அதுக்கு எத்தனை ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ கேபி இருக்குது, எத்தனை எம்பி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்தா டிக்ளேர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு கமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. என்னடா 2 கமெண்ட்டும் சேமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. ஸோ உங்கள் லினக்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா டிஃப்ரெண்ட்டான வேல்யூ பார்த்தீங்கன்னா அது அக்கர் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எழுந்தில் பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ் பார்த்தா சரியாக இன்ஸ்டால் பண்ணல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓல்டு மிஷின், அந்த ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ் சரியாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகலை. ஸோ அதனாலே பார்த்தா எனக்கு கொஞ்சம் சேம் ஃபைலை பார்த்தா டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இருக்குது. அகெயின் பார்த்தீங்கன்னா LS-Aன்னு கொடுத்துருப்பேன். எனக்கு பார்த்தீங்கன்னா LS நார்மலாக கொடுத்தா எவ்வளோ ஃபைல் வருமே அதை விட டபுள் மடங்காக பார்த்தா எனக்கு 4 ரோவில் பார்த்தா பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ரோ காலம் பார்த்தா எக்கச்சக்கமாக பிரிண்ட் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹிடன் ஃபைல், அதாவது பார்த்தா நமக்கு தெரியாமல் மறைஞ்சு இருக்கிற ஃபைலுன்னு சொல்லலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு யூஸரால் பார்த்தா LSன்னு கொடுத்தா அங்கே அதாவது விண்டோஸில் என்ன இருக்கோ அதாவது டெஸ்க்டாப்பில் என்ன ஃபைல் இருக்கோ ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தா டிஸ்பிளே பண்ணும். ஆனால் இந்த ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து என்னென்ன பேக்கேஜஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக டிஸ்பிளே பண்ணுற கமெண்ட் தான். ஸோ LS-A இதை மறக்காமல் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஜாபில் இருக்கிறவங்க நிறைய பேர் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கமெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. LS-ஐ நார்மலாக யூஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ கொஞ்ச நாளைக்கு பார்த்தா இந்த LS கமெண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் கொஞ்சம் அதாவது பார்த்தா டெவலப் பண்ணியாச்சு, நம்ம இதுக்கு மேலே அட்வான்ஸ் போகணும்னு பார்த்தீங்கன்னா போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்பவும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த கமெண்ட்லாம் பார்த்தா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஜாபுக்காக போக சொல்ல பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற எம்ப்ளாயீஸ் யாருமே உங்களை ஒரு பிகினர் ஒரு ஃப்ரெஷர்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் யூஸ் பண்ணுறத பார்த்தா இவங்க ஒரு ப்ரோ ஒரு மாஸ்டர் ரிலாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களை நிறையவே பேசுவாங்க. ஸோ அது நமக்கு ஒரு பாசிட்டிவாகவும் தரும். ஸோ அதனால் நம்ம என்ன அந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த ஒரு லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நம்ம க்ரோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம என்ன கமெண்ட்டாக பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா LS-LSTR இந்த ஒரு கமெண்ட் என்னடா கூறுகிறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான ஃபைல்ஸை பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து கொடுத்துருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 96 ஃபைல் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்லாம் வந்திருக்கு 4, 4, 10, 16 இந்த மாதிரி பல நம்பர்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டீன்னு ஆரம்பிக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டரி, டீன்னு ஆரம்பிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைரக்டரி வச்சு என்னடா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா டைரக்டரி ஒரு ஃபைல். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா டைரக்டரி ஃபைலில் ஒரு ஃபோல்டர். ஸோ இதுதான் ஃபோல்டர். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஐஃபன் ஆரம்பிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலுன்னு வச்சுக்கலாம். இன்னும் இந்த டைரக்டரி இந்த ஃபைல் காம்போலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரீட் ரைட் ஆப்ரேஷன்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ கிட்டத்தட்ட 25 நிமிஷத்துக்கிட்ட போக போகுது. ஸோ மறக்காமல் முழுசாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு நான் ஒரு இடத்துல சொல்கிற கமெண்ட் பார்த்தீங்கன்னா புரியாமல் போய்ட்டு
அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ என்னடா கமெண்ட்டுன்னு பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ரிமூவ் பண்ணுறது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டரி எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஒரு ஃபைலை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டெக்ஸ்ட் ஃபைலையும் எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ டெக்ஸ்ட் ஃபைலை எப்படிலாம் டெலிட் பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா டெக்ஸ்ட் ஃபைலும் ஒரே நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டெலிட் பண்ணணும்னு பார்த்தா டெலிட் பண்ணியிருப்பேன். ஒரு 3-4 ஃபைலை பார்த்தீங்கன்னா அட் த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டெலிட் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தேன்னா ஆர்எம் கொடுத்துட்டு ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஹிஸ்ட்ரி இருக்குது, ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி ஒரு ஃபைலே இல்லை. மியூசிக் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபைலை மட்டும் ரிமூவ் பண்ணால் ஸோ இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். ஆர்எம் கொடுத்துட்டு உங்களுக்கான ஃபைலை மட்டும் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக பார்த்தா டெலீட் ஆகிடும். இதுவே நீங்கள் ஓவராலாக ஃபைல் அதாவது பார்த்தா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை ஸ்பெசிஃபிக்காக டெலீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரீட் ஃபைலை மட்டும் டெலீட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா டெம்ப்னு போட்டு உங்களுடைய ஃபைல் நேம் போட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒர்க் ஆகி ஸோ அந்த ஒரு ஃபைலை பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ரீட் ஃபைலை பார்த்தா 100% பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டெலிட்டும் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த டெலிட் ஆப்ரேஷன் பண்ண சொல்ல பார்த்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், இது ஒரு அவேர்னஸ் மாதிரி தான். ஸோ ரிமூவ் ஃபைல்ன்றது டெலிட் பண்ணுறது எல்லாம் பார்த்தா சேம் கான்செப்ட். ஆனால் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போயிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபைலை டெலிட் பண்ணிட்டா ஸோ நிறையவே பிரச்சனை வரும். ஒரு கான்ஃபிக் ஃபைலாக இருந்தாலும் சரி, ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைலை நீங்கள் டெலிட் பண்ணிட்டா அதை ரிகவர் பண்ணுறது ரொம்பவும் கஷ்டமாகிடும். ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் இது பண்ணுறதுனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக பார்த்தீங்கன்னா இதை கற்றுக்குறீங்கன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அதை எப்படி டெலிட் பண்ணுறது, எந்த வகையில் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த வெரைட்டி ஆஃப் டெலிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அடுத்து எதை பற்றியா பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் லிங்க் சாஃப்ட் லிங்க்னு ஒன்று இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா பல பேர் சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ அதுதான் உண்மையாக இருக்குமாடான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹார்ட் லிங்க் சாஃப்ட் லிங்க்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஹார்ட் லிங்க்கு சாஃப்ட் லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு எபிசோடில் பார்த்தா தனியாகவே போகிறோம். இது பார்த்தீங்கன்னா லென்த்தியான கண்டென்ட். ஸோ அதனால் இது இதில் திணிச்சேன்னா ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப அதிகமாக போகிற மாதிரி தோணும். ஸோ நிறைய பேர் பார்த்தா ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க. அதுவுமே கொஞ்சம் கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா ஹார்ட் லிங்க் சாஃப்ட் லிங்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்கிறதுனால பார்த்தா நம்ம இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். எபிசோடு 8 அப்படி இல்லை 9, 10 கூட நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஹார்ட் லிங்க்கும் சாஃப்ட் லிங்க்கும் இந்த ஒரு கான்செப்ட் 2 கான்செப்ட்டும் சேர்த்து ஒன்றா வச்சு பார்த்தா நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். ஸோ அது ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்த்தா சொல்லிக்கலாம். அகைன் பார்த்தா நம்ம இப்போ எந்த கூட எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம்னா அதாவது பார்த்தீங்கன்னா DF-Hன்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருப்பேன். ஸோ எனக்கு எந்த மாதிரி கமெண்ட்டை கொடுத்துருக்குன்னு பாருங்கள். அதாவது பார்த்தா என்கிட்ட எவ்வளோ ஃபைல் இருக்குது, டெம்பரரியாக எவ்வளோ ஃபைல் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து நான் ஃபைலோட சைஸு நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஓவரால் ஹிஸ்ட்ரியை பார்த்து எடுத்து வந்து கொடுத்துருக்கு இந்த DF-H. ஸோ இந்த ஒரு கமெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ண சொல்ல உங்களுக்கு எந்த ஃபைல் காலியாக இருக்கோ ஸோ அதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அந்த ஒரு கான்செப்ட்டுக்கு தான் இந்த ஒரு கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நான் இன்னொரு கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா DU-SH ஃபைல்னு கொடுத்துருப்பேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு கொடுத்துருங்க. ஃபைல்னு இந்த ஒரு ஃபைலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4.0K அளவு, அதாவது பார்த்தீங்கன்னா 4000 KB கிட்ட பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்த்தா எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு அந்த ஒரு கமெண்ட்டும். அகைன் பார்த்தா DU-SH நார்மலாக கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் லேப்டாப், அதனால் பார்த்தா எனக்கு 1.5 GB தான் மட்டும் எனக்கு இப்போ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதை எனக்கு அதாவது பார்த்தா எனக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடுச்சு.